Hello friends, welcome back to our channel MRS.MALASUNDAR. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆட்டு தலைக்கறி குழம்பு எப்படி பண்ணுறது, ஆட்டு மூளை ஃப்ரை எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ரெசிபியை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் பாப்பாவுக்காக கொஞ்சம் ட்ரெஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், அதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஆட்டு தலைக்கறி குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு மசாலா வந்து வறுத்து அரைச்சி சேர்க்க போகிறோம். அதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு தட்கா பேனில் கடலெண்ணெய் 2 டீஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கிட்டேன். எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் கிட்ட சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு நல்லா வறுபட்டு வந்ததும் 1 டீஸ்பூன் தனியா, காய்ந்த மிளகாய் நான் 3 சேர்த்துக்கிட்டேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தனியா காய்ந்த மிளகாய் இது 2யும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வறுத்த பிறகு ஒரு 15 சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு எடுத்து வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர மாதிரி ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்லைஸ் தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா சாத்தே பண்ணிக்கிறேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா சாத்தே ஆயிடுச்சு. இப்போ குழம்பு பண்ணுறதுக்காக குக்கர் வந்து வச்சுருக்கேன் கேஸ் மேலே. குழம்புக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருவேப்பிலை எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. தக்காளி மட்டும்தான் இன்னும் கட் பண்ணலை. பாத்திரம் வந்து சூடாகிறதுக்குள்ளே தக்காளியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். குக்கர் பார்த்திங்கன்னா நல்லா சூடாயிருச்சு. கடலெண்ணெய் 3 டீஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கிட்டேன். எண்ணெயுமே பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதில் ஹோல் கரம் மசாலா ஸ்பைசஸ், பட்டை, 1 லவங்கம், 1 ஸ்டார் பூ, 1 மராட்டி மகு, நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்த 4 பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர மாதிரி சாத்தே பண்ணிக்கிறேன். நம்ம ஃப்ரை பண்ண மசாலாஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இதை இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். மிக்ஸி ஜாரில் நீங்கள் எந்த ஒரு பொருள் அரைச்சாலுமே ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கோங்க. செகண்ட் டைம் அரைக்கும் போது நார்மலான மோடில் அரைச்சிங்கன்னா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைஞ்சி வரும். நம்ம வறுத்து வச்சுருந்த மசாலாஸ் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா சாத்தியாயிருச்சு. கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கிறேன். நான் பார்த்திங்கன்னா ஒரு 5 தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த தக்காளி வந்து நமக்கு நல்லா குழஞ்சி வதங்கி வரணும். இந்த தக்காளியில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா சாத்தே பண்ணிக்கிறேன். இப்போ இந்த தக்காளி பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா சாத்தே ஆயிடுச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா சாத்தே பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனெல்லாம் போயிட்டு நல்லா சாத்தே ஆயிடுச்சு. இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்க ஆட்டு தலையை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஆட்டோட தலை, கால் இது 2த்துலேயும் எந்த ரெசிபி பண்ணாலும் பண்ணுறதுக்கு முன்னாடி க்ளீனாக வந்து வாஷ் பண்ணிக்கணும். அதோட முடியெல்லாம் பார்த்திங்கன்னா மீட்டில் நல்லாவே ஒட்டியிருக்கும். ஸோ தரோவாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குக் பண்ணிக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்து மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் அதிலே சேர்த்துக்கிட்டேன். குழம்பு மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா பவுடர் 1 டீஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சாத்தே பண்ணிக்கிறேன். நம்ம ஆட் பண்ண மசாலாஸோட பச்சை வாசனெல்லாம் போய் நல்லா சாத்தே ஆயிடுச்சு. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 7 விசில் கிட்ட விட்டுக்கிறேன்.
ஆட்டு பிரெயின் ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு தட்கா பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா ஹீட் ஆயிருச்சு. 2 டீஸ்பூன் கிட்ட கடலெண்ணெய், எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் 1/2 பச்சை மிளகாய் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிட்டேன். ஒரு 4 கறி லீஃபு, நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க ஆட்டு மூளை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சாத்தே பண்ணிக்கிறேன். ஆட்டு மூளை பார்த்திங்கன்னா கரண்டிலே நல்லா குத்தி குத்தி பொடி மாஸ் மாதிரி ஆக்கிக்கணும். நம்ம முட்டை பொடி மாஸ்லாம் எப்படி பண்ணுவோமோ சேம் அதே மாதிரியே தான் கரண்டி வச்சு நல்லா குத்தி விட்டுக்கணும். நல்லா பொடி பொடியாக ஆனதுக்கப்புறம் அந்த ஆட்டு மூளைக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து நல்லா ஆயிலே ஃப்ரை பண்ணிக்கணும். ஆட்டு தலைக்கறி குழம்பு பார்த்திங்கன்னா 7 விசில் வந்துருச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். ஆட்டு மூளையுமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு இறக்கியாச்சு. இப்போ சூடாக இருக்கும் போதே பாப்பாவுக்கு கொஞ்சம் ஊட்டி விட்டுட்டானா அவள் வந்து சாப்பிட்ருவா. பாப்பாவுக்கு ஆட்டு மூளை ஃப்ரை ஊட்டிட்டு வர்றதுக்குள்ளே குக்கரில் இருந்த ப்ரெஷர் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. கறியுமே பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. குக்கரில் நீங்கள் எந்த ஒரு குழம்பு ரெசிபி பண்ணாலுமே ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த கேப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு கேஸ் ஆன் பண்ணி குழம்பை வந்து ஒரு நிமிஷம் கேஸ்க்கு மேலே வச்சு பாயில் பண்ணிங்கன்னா குழம்பு நல்லா திக்காயிரும். இப்போ இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவும் சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ், ஆட்டு தலைக்கறி குழம்பு. மார்னிங் என்னோடய மாமியார் பார்த்திங்கன்னா ஆட்டுக்கறி குழம்பு வந்து வச்சுருந்தாங்க. அது என்னோடய அம்மா பார்த்திங்கன்னா ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்து விட்டாங்க. அதுக்கப்புறம் ஆட்டு மூளை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான், பாப்பா, தம்பி 3 பேரும் கிளம்பி பாப்பாவுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக வந்திருந்தோம். பாப்பா பார்த்திங்கன்னா எப்போ வெளியில் கிளம்புனாலும் வீட்டிலேருந்து கிளம்பும்போது தூங்கிடுவா. நாங்கள் எங்கே போகணுமோ அந்த ஸ்பாட்டுக்கு வந்து ரீச் ஆகிறதுக்குள்ளே தூங்கிடுவா. அப்படி இல்லைன்னா ரிட்டன் வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிறதுக்குள்ளே தூங்கிடுவா. அன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி கடைக்கு போகிறதுக்குள்ளே தூங்கிட்டா. நாங்கள் பார்த்திங்கன்னா ஆற்காடில் தமிழ்நாடுன்னு ஒரு ஷாப் இருக்குது, அந்த ஷாப்புக்கு தான் வந்திருந்தோம் ட்ரெஸ் வாங்குறதுக்காக. பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் தான் வந்து பார்த்துட்ருந்தேன். இந்த வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது. பட் மேக்ஸிமம் பாப்பாவுக்கு எடுக்கிற வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் எல்லாமே மேலே வந்து இந்த மாதிரி நீ லென்த்தில் ஒரு டாப்பு, கீழே பாட்டம் வந்து லெகின், இதே மாதிரியே தான் இருக்கும். இந்த டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக லாங் மிடியெல்லாம் பார்த்துட்ருந்தோம். லாங் மிடி பார்த்திங்கன்னா ரொம்பவும் சூப்பராக இருந்தது. பட் அதோட டாப் வந்து எனக்கு அவ்வளோவும் பிடிக்கல, அதனால் அதை வந்து ரிஜெக்ட் பண்ணியாச்சு. கடைசியாக பாப்பாவுக்காக ஒரு 3 டாப்பு 2 பாட்டம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ என்னென்ன வாங்கினேன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பிங்க் கலர் டாப்பு, ஹிப் கிட்ட பார்த்திங்கன்னா எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. இந்த டாப்போட நெக்கில் பார்த்திங்கன்னா 3 பட்டன் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. ஒன் சைடு ஷோல்டரில் நீட்டாக ஒரு 3 கிளாத் வந்து கொடுத்துருக்காங்க டை மாதிரி. அந்த டையை வந்து ஹோல்ட் பண்ண மாதிரி ஹிப் கிட்ட ஒரு ரவுண்டு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஷர்ட் மாடலில் இருக்கக்கூடிய இந்த ஒரு டாப் தான் வந்து பிக் பண்ணியிருந்தேன். இந்த டாப்பில் ஒன் சைடில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா டார்க் ப்ளூ, பிளாக், ஒயிட் இந்த மாதிரி லைனாக வந்து வரும். இன்னொரு சைடில் ப்ளைனாக வந்துருக்கும். 2 சைடு ஷோல்டர்லேயுமே பேட்ச் ஒர்க் மாதிரி கொடுத்து அதில் ஒரு பட்டன் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. பின்னாடி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ப்ளைனாக ப்ளூ கலரில் தான் இருக்குது. ஓவராலாக இந்த டாப் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரெட் கலரில் ஒரு டாப் வந்து வாங்கியிருந்தேன். இந்த டாப்போட ஹிப் கிட்டேயும் எலாஸ்டிக் 2 நாட் மாதிரி கொடுத்துருக்காங்க ஹிப் கிட்ட. இந்த டாப்போட நெக்கில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு லேஸ் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த டாப்போட ஓவரால் லுக் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் ஒரு ஜீன் பேண்ட் வந்து வாங்கியிருந்தேன் பாப்பாவுக்கு. ஹிப்பில் பார்த்திங்கன்னா எலாஸ்டிக் வந்து கொடுத்துருக்காங்க. தைக்கிட்ட பார்த்திங்கன்னா எம்ப்ராய்ட்ரி ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. பட்டர்ஃப்ளை, ஃப்ளவர்ஸ் இதெல்லாம் வர மாதிரி. நெக்ஸ்ட்டு லைட் ப்ளூவில் ஒரு ஜீன் வந்து வாங்கியிருந்தேன். ஃப்ரண்ட்டு ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா ப்ளைனாக தான் இருக்கும். பேக் சைடில் 2 பேக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா சமிக்கி ஒர்க் பண்ணியிருக்காங்க, எம்ப்ராய்ட்ரி ஃப்ளவர் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க.
இந்த ட்ரெஸ்லாம் தான் பார்த்தீங்கன்னா நான் பாப்பாவுக்காக வாங்கிட்டு வந்தது. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை இதோட நான் முடிச்சுக்கிறேன். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதோட நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பை பாய்.